சந்தனமுல்லை பாகம் 1. அது ஓர் அமானுஷ்ய இரவு. இரவு நேரத்தில் எப்பொழுதும் ஓர் அழுகுரல் கேட்டுக்கொண்டே இருக்கும். எங்கு திரும்பினாலும் மரண ஓலங்கள்தான். கிராமம் என்றாலே அழகு நிறைந்த இடமாகத்தான் இருக்கும். கிராமத்தில் அதிகால வேளையில் எழுந்து பெண்கள் கோலம் இடுவதும் ஆண்கள் வயலுக்குச் செல்வதும் வழக்கமாக இருக்கும். ஆனால் இந்த விசயாலய கிராமம் சற்று வித்தியாசமாக இருக்கும். இங்கு அதிகால வேளையில் யாரும் எழுந்திருப்பதே இல்லை. ஏனென்றால் அந்த அகோர ஆத்மாவை நினைத்து எப்பொழுதும் ஒருவித பயத்தினாலே இருப்பார்கள் எல்லோரும். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, ஜக்கம்மா வாக்குச் சொல்றா, ஜக்கம்மா வாக்குச் சொல்றா என்று கோடாங்கி ஒருவர் தன் குடுகுடுப்பையை ஆட்டிக்கொண்டு அந்த இசையாலய கிராமத்திற்குள் நுழைந்தார். ஊரெங்கும் மையான அமைதி. மேலும் அவர் பின் ஏதோ ஒரு அமானுஷ்ய உருவம் நடப்பதைப் போல் ஒரு உணர்வு. இருப்பினும் பயத்தை ஏதும் காட்டிக்கொள்ளாமல் கோடாங்கி அந்த ஊரின் மையப்பகுதியை நோக்கிச் சென்றார். ஒரு வீட்டின் முன்புறம் நின்று நல்ல காலம் பிறக்கிறது, நல்ல காலம் பிறக்கிறது, குமரிப்பெண்ணே, அரிசி இருந்தால் கொஞ்சம் அள்ளிப்போடு என்று அவர் வாய்விட்டே கேட்டார். அப்பொழுதும் வீட்டின் கதவு திறக்கப்படவில்லை. என்ன ஆயிற்று? இந்த ஊர் மக்கள் ஏன் இன்னும் கதவு ஏதும் திறக்கவில்லை என்று ஆச்சரியத்துடன் அங்கு இருந்த கட்டையில் அமர்ந்தார். சற்று நேரம் தனது குலதெய்வமான ஜக்கம்மாவை மனதில் நினைத்து வேண்டினார். அப்பொழுது அவர் அருகே ஓர் அமானுஷ்ய உருவம் தோன்றியது. அந்த அகோர ஆத்மா கோடாங்கியை நோக்கி நடந்து வர அவர் தன்னிடம் இருந்த மந்திர தகட்டை இறுக பற்றி கொண்டார்.